இந்த ஆம்னி பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநகர பேருந்துகள் மூலமாக கிளாம்பாக்கத்துக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்ன ஒரு சூழல் இருக்கு அங்க கோயம்பேடு பகுதியில், விவரங்களை தெரிவிக்கலாம். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ஆமணி பேருந்துகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடியவர்களை, அதாவது இந்த ஆமணி பேருந்துக்கு வந்தவர்களை ஒரு சில பேரை ஏற்றிக்கொண்டிருக்கிறது. மற்றும் இந்த வழித்தடம் முழுவதுமாக செல்லக்கூடியவர்களை மெல்ல மெல்ல அங்கங்கே சென்று கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதியிலிருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவித்திருக்கிற சூழ்நிலையில் அதை இங்கு இருக்கக்கூடிய தனியார் ஆமணி பேருந்து அமைப்புகள் சரிவர மக்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று அரசு தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆமணி பேருந்து மக்களுக்கு மிக தொலைவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு மிகவும் காலதாமதம் ஏற்படும். அதனால் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை வந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம், பல பேர் அந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடியது மாநகர பேருந்து, ஒரே ஒரு பேருந்து, முதல் பேருந்தானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. மேலும் சில பேருந்துகள் இங்கே ஆமணி பேருந்து நிலையம், கோயம்பேடு ஆமணி பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு பாயிண்ட் டு பாயிண்டாக இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆய்வும் செய்திருக்கிறார் சிஎம்டிஏவுடைய உறுப்பினர் செயலாக இருக்கக்கூடிய அன்சுல் மிஸ்ரா. மிகவும் இன்று மாலை ஒரு சிக்கலுக்கு ஆம்னி பேருந்தில் செல்லக்கூடியவர்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் அமைந்திருந்தது. இருந்த போதிலும் அரசு சார்பாக என்ன செய்யலாம் என்பது குறித்து ஒரு நடவடிக்கைகளை அரசு சார்பாக செய்திருக்கிறார்கள்.